நேற்று நமது அமைச்சர் வன்னியரசு அவர்கள் அந்த மாணவர் பிரச்சனைகளை பற்றிலாம் அவர் பேசுகிறார். சரிங்களா? ஏறக்குறைய 362 மாணவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான அந்த வாய்ப்புகள்லாம் உருவாக்கி தந்திருக்கிறார். அவர் கஷ்டப்பட்டு அதை ரெடி பண்ணியிருக்காரு. ஏன்னா முதல்வர் சந்தித்திருக்கிறார், நிதி அமைச்சர் சந்தித்திருக்கிறார். ஏறக்குறைய டபுள் மடங்கு இப்போ கொடுக்குறாங்க. போன காலத்தில் 150 170 கொடுத்ததை இன்னைக்கு 362 கொடுக்குறாங்க. அதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. அது குறிப்பாக யூகே செல்கின்ற மாணவர்களுக்கெல்லாம் அப்படின்ற மாதிரி ஒரு சிக்கல் இருக்கு. அது எப்படி அதற்கான முயற்சி நீங்க பண்ணிக்கிறீங்களா? ஏன்னா மாணவர் அன்னைக்கு அந்த ரெஸ்பான்சிபிள் இருக்குல்ல. இல்ல, இல்ல. அதுதான் கடந்த ஆட்சி காலத்தில இந்த மாரி நெருக்கடிகள் இல்ல. அவர்கள் சரியான முறையில பயன்படுத்தப்பட்டார்கள். மாணவர்களும் போயிட்டு வந்தாங்க. இப்ப இருக்கிற நெருக்கடினா, இப்ப இந்த வருஷம் தான் இந்த யுகே கவர்மெண்ட் புதுசா ஒரு நோட்டீஸ் புதுசாக ஒரு கொடுத்துருக்காங்க. நோட்டீஸ் விட்டுருக்காங்க. மாநில அரசினுடைய நிதி வருவாயிலிருந்து நாங்க அதை எடுத்துக்க மாட்டோம். மத்திய அரசினுடைய புரோட்டோகால் மூலமா அந்த பணம் எங்களுக்கு நேரடியா சேரணுங்கிற ஒரு புதிய ஒரு வழிகாட்டுதலை சொல்லியிருக்காங்க. இப்ப இதையும் நம்முடைய அமைச்சர் தான் முதல்வர் நாலேஜை கொண்டு போயிட்டு மத்திய அரசினுடைய நாலேஜும் கொண்டு போயிருக்காங்க. இது நேரடியாக மாணவர்கள் நிறைய பாதிக்கப்படுறாங்க. குறிப்பாக விளிம்பு நிலை மக்களாக இருக்கிற முதல் தலைமுறை மாணவர் தான் இன்றைக்கி உயர்கல்வி படிப்பதற்காக வெளிநாடு போகிறாங்க. அவர்களுக்கு இதெல்லாம் தடையாக இருந்துச்சுன்னா அவர்கள் அவங்களுடைய அந்த வெளிநாடு கனவு வேணா போயிடும். அவர்களுக்கான ஒரு ஐயம் ஏற்படும். அதெல்லாம் நீங்கள் கலையணும்னு சொல்லி நம்முடைய அமைச்சர்கள் மிகப்பெரியலான ஒரு வேலை திட்டங்கள் செய்துட்டு இருக்கிறார். அப்படி தான் ஒரு தோழர் தம்பி பாரதிதாசன் அவர்கள் தன்னுடைய இயலாமையிலிருந்து இங்கேருந்து கஷ்டப்பட்டு தான் படிக்க போனாங்க. வெளிநாடுகள்